இன்னைக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். பாஸ்மதி அரிசி 2 கோலம் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கோலைக்கு 1 கோலைக்கு 2 கோலை தண்ணி தான். ஆனால் நான் 1.5 கோலை ஊற்றுறேன். ஏன்னா தக்காளிலாம் அரைச்சி போடுறதுனால குறைச்சிக்கிட்டேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன். பாண்டான் இலை 2, ஒரு இலைய 2 கட்டி வச்சுருக்கேன். 2 இது லெமன் கிராஸ் 2, பச்சை மிளகா நான் 2 மிளகா பச்சை மிளகா எடுத்து 2 வெட்டி வச்சுருக்கேன். இது புதினா, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, தக்காளி 2 தக்காளி எடுத்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1/2 கப்பு, தேங்காய் பால் 1/2 கப்போட கொஞ்சம் குறைவாக தான் இருக்க எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிப்பு, பட்டை உடச்சி 2 வச்சுருக்கேன். கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 2, பிரிஞ்சி இலை 1 இலை 2 வச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், உப்பு, இது முந்திரி பருப்பு, நெய் 1 ஸ்பூனு, இது டொமேட்டோ பூரி 1 டின்னு, சின்ன டின்னு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதோட ஜாமான். செய்ய விதத்துக்கு போகலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பட்டை இதெல்லாம் இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். நல்லா பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு அதையும் அந்த எண்ணெயில் போட்டுருவோம். முந்திரி பருப்பு உங்கள் ஆப்ஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல. இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன்.
தக்காளி அரைச்சதை நான் போடுறேன். தக்காளி தில்ல உள்ளது. நீங்கள் தக்காளி எப்போதுமே நல்லா சகப்பாக உள்ளதை எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி சின்ன டின்னு ஒன்று போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க, கலர். நான் மிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டேன், அதனால் இதில் பச்சை மிளகா ஒரு 2 மிளகாய் போட்டுருக்கேன். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கு பிறகு மட்டும் போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோ. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுறேன். கொஞ்சம் தேங்காய் பாலில் தண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். சாதத்துக்கு தகுந்தப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன், புதினா. இப்போ நான் தண்ணியை ஊற்றி கொதிய வைக்கிறேன். தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ரெண்டு குலை அரிசிக்கு நான் 3 குலை தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கோலைக்கு 2 குலை தண்ணி தான். ஆனால் நான் தேங்காய் பால் தக்காளியெலாம் அரைச்சி ஊற்றினால நான் ஒரு குலை குறைச்சிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி கூட ஊற்றா சோறு குழவலாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். பார்த்துங்க. கொஞ்சம் மூடி வைப்போம். நான் மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ அரிசி போட்டுருவோம். இப்போ அரிசி போட்டுருவோம். பார்த்துட்டு உப்பு பார்ப்போம். உப்பு பார்க்குறேன் சரியாக இருக்கேன். உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோம். சாதம் வேகட்டும். சாப்பாடை பார்ப்போம். அந்த மாதிரி தண்ணி இதாக இருக்கும்போது நான் தூக்கி தோசைகள் வச்சுருக்கேன், அதில் வந்து டம்ப் பண்ணுறதுக்கு நம்ம போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அதில் போட்டுட்டு அப்படி எடுத்தால் சரியாக வந்துடும். இப்போ நான் தூக்கி அந்தாண்ட வைக்க போகிறேன். அதில் அனலை மெதுவாக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அதில் வைப்போம். அப்புறம் சோறு நல்ல இதாகிடும். சோறு வெந்தோடனே அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தூதாக நான் வந்து சிக்கன் பரட்டல் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.